சார், சில பெண்கள் பிறந்ததுலேருந்தே ஒரு அதிகார தோரணையோடயே இருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம்? வணக்கம். பொதுவாக ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் ராசி பெண் ராசின்னு இருக்குது. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். என்னாலும் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். முதல்ல வர மேச ராசி ஆண் ராசி, அடுத்தது வர ரிஷப ராசி பெண் ராசி, அதுக்கு மூணாவது மறுபடியும் ஆண் ராசி பெண் ராசி இப்படி வரும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண் ராசி லக்கணமாக இருந்து பெண்கள் பிறந்தாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேச லக்கணங்கிறது ஆண் லக்கணம். இந்த லக்கணத்தில் பெண் பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன், பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த ஆண்களுக்குள்ள ஒரு அதிகார தோரணை, ஒரு அட்டகாசமான பேச்சு, ஒரு ஆணவமான பேச்சு, மித்தவங்க நம்ம கண்ட்ரோல்லையே இருக்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி குணங்கள்லாம் இயற்கையாகவே இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாக்குஸ்தானம் ரொம்ப பலமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க நடவடிக்கையெல்லாம் மித்தவங்களை கண்ட்ரோல் பண்ணி நம்ம கண்ட்ரோல்லையே அவங்கள வச்சுக்கணும் அப்படிங்கிற நினைப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் இது பெண் ராசி லக்கணமாக இருக்க பெண்களுக்கு பெரும்பாலும் இந்த குணங்கள் இருக்காது. இதே மாதிரி நீங்கள் ஆண்களையும் எடுத்துக்கலாம். ஆண்கள் பெண்கள் லக்கணத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க குணம் ஓரளவுக்கு பெண்களை ஒட்டியே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பெண்கள் பெண் ராசியில் லக்கணமாக இருந்தால் உங்களுக்கு நல்லது. ஆண்கள் ஆண் ராசியில் லக்கணமாக இருந்தாங்கன்னா அது இயல்பான குணங்கிறது இருக்கும்.